ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ நலமோடும் பலம்போடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் செல்வ செழிப்போடும் வாழணுங்கிறதுக்காக தான் சாயப்பா உன்னுடைய இல்லம் தேடி வந்திருக்கேன். நீ அனுபவித்த துன்பங்களும் துயரங்களும் இப்போது உன்னை விட்டு விலகி போய் உன் வாழ்க்கையே வளமானதாக மாறப்போகுது என் செல்லமே. எந்த விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு நீ ஆசைப்பட்டியோ அதை சிறப்பாகவும் சரியாகவும் உனக்கு நடத்தி முடிப்பதற்காக தான் யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டத்தை உன் கரங்களில் சேர்ப்பதற்காக வந்திருக்கேன். விலைமதிப்பில்லாத அற்புதமான பொக்கிஷத்தையும் உன் கைகளில் சேர்த்துவிட்டு தான் உன்னை விட்டு விலகுவேன் என் செல்லமே. நீ எதுக்காகவுமே கலங்கவோ கவலைப்படவோ வேணாம். நீ ஏதோ ஒரு ஜென்மத்தில் செய்த புண்ணியம் காரணமாக தானே சாயப்பாவே உனக்கு குருவாகவும் உன்னை ஆளாக்கக்கூடிய அப்பாவாகவும் கடவுளாகவும் உன்னை தேடி வந்திருக்கேன். நிச்சயமாக நீ செய்த தவறுகளையும் பாவங்களையும் உன்னிடமிருந்து விலக்கி வச்சு உனக்கான நல்லதை ஆசீர்வதித்து கொடுக்கும் நோக்கத்தோடு தான் இப்போது உனக்கான அதிர்ஷ்டத்தை சேர்க்க வந்திருக்கேன். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கனவுகளையும் நான் அறிவேனேன் செல்லவே. அதை இப்போது தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாகவும் நினைவாகவும் ஆக்கி கொடுப்பதற்காக தான் வந்திருக்கேன். ஒருபோதும் யார் கண் முன்னாலும் உன்னை தாழ்ந்து போக நான் விடமாட்டேன். உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையும் நிதானமும் அன்பும் பக்தியும் எல்லாமே என்னால் சோதிக்கப்பட்டாலும் கூட நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் நிரந்தரமாக தங்கும்படி நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. உனக்கு சோதனைகளை கொடுப்பதெல்லாம் எதற்காக தெரியுமா? நீ அந்த காலகட்டத்திலும் அந்த கஷ்ட காலத்திலும் நம்பிக்கையை மனசில் வச்சுக்கிட்டு பொறுமையோடு காத்திருக்கிறாயா? இல்லை இந்த சாயப்பா எனக்காக எதுவுமே செய்யலைன்னு என்னை விட்டு விலகிப்போக நினைக்கிறாயான் தான் உன்னை சோதிக்கிறேன். உனக்கு மன கஷ்டத்தை கொடுத்து மனப்பக்குவத்தை நான் உருவாக்குவேன் என் செல்லமே. கூட மனசுக்குள்ளே தான் நானும் குடியிருக்கேன். அதனால நீ வாய் திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன்னுடைய விருப்பங்களையும் கூட மனசை புரிஞ்சுக்கிட்டு நான் சரியாக செஞ்சு கொடுப்பேன். எங்கே நடக்கவே நடக்காதோன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க விஷயத்தையும் நான் நிச்சயம் முடிச்சு தருவேன் என் செல்லமே. நம்பிக்கையோட ஓம் சாய்ராம்னு மட்டும் சொன்னால் போதும். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கூடிய சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். இனி வரப்போகிற காலமெல்லாம் உனக்கான வசந்த காலமாக இருக்கும்படி என் ஆசீர்வாதம் முழுவதையுமே உனக்கு அருள் கொடுக்க போகிறேன். இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டது நாளைக்கு உன்னுடைய நல்லதுக்காக தான் நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் அல்லவா? நேற்று வரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இப்போது அதற்கான பலனை உன் வாழ்க்கையில் கொடுக்க போகுது. பயப்படாமல் உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. என்ன நடந்தாலும் கடந்து வந்துவிடு என் செல்லமே. உன்னுடைய எல்லா வழிகளையும் வேதனைகளையும் தூக்கி எறிஞ்சு விசுவாசத்தோடும் பொறுமையோடும் நீ சந்தோஷமாய் வாழும்படி உனக்கான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். உன்னோடு உனக்குள் நான் இருக்கும்போது எந்த ஒரு கஷ்டமுமே பெரிதாக நீ அனுபவிக்க மாட்டாய் என் செல்லமே. கூடிய சீக்கிரமே நீ சற்றும் எதிர்பார்க்காத விதத்தில் உன்னுடைய எதிர்காலத்தை சந்தோஷமானதாகவே மாற்றித்தரப்போகிறேன். அதற்காக தான் நான் இப்போது யாருக்கும் கிடைக்காத பேரதிர்ஷ்டத்தை உன்னிடம் ஒப்படைப்பதற்காக வந்திருக்கேன். எப்போதுமே மனசுக்குள்ள எதையாவது நீ பேசிக்கிட்டு தானே இருக்க. அதுவும் மனசும் உனக்கு 1000 விதமான கருத்துக்களை அடுக்கிக்கிட்டே போகுது. மனசு சொல்கிற எல்லா விஷயங்களையும் நீ கேட்க வேணாம். ஏன்னா அது பல சமயங்களில் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளையும் கடந்த காலத்தில் உனக்கு மனிதர்கள் செய்த கொடுமையும் தானே ஞாபகப்படுத்துது. கடந்த காலத்தில் உன்னை வழி நடத்தக்கூடிய உன் மனம் சொல்லுவதை நீ கேட்க வேண்டாம். உன் எதிர்காலத்தை அறிந்த உன் சாயப்பா நான் சொல்கிறேன். உன்னுடைய மனதின் சலசலப்புகளுக்கெல்லாம் அடிபணியாமல் உன்னுடைய எதிர்காலம் பிரகாசமாக மாறுங்கிற நம்பிக்கையோட என்னை நோக்கி வா என் செல்லமே. எல்லா விஷயத்திலும் பொறுமையோடு நீ இருந்தாலே அது உன் வாழ்க்கையை மிகவும் சிறப்பானதாக மாற்றி அமைக்கும். உன் கர்ம பலன்களையெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சுக்கிட்டு தான் வர்றேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். யார் உன்னை விட்டு விலகினாலும் யார் உனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு கைவிட்டாலும் கூட உன் சாயப்பா நான் கைவிட மாட்டேன். பொறுமையோடு இரு, எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். ஓம் சாய்ராம்.